ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சண்டே அன்றைக்கி காலையிலே கலையரசியமாக பூரி போட போகிறேன்னு சொல்லிட்டு மாவை பிசைஞ்சு வச்சுட்டாங்க. சப்பாத்தி கடையில் வச்சு தேய்ச்சா கை வலிக்குமே கலையரசி அப்படின்னு சொன்னேன். சப்பாத்தி கடையில் வச்சு நீ தேய்க்க வேணாம், அதுக்குன்னே ஒரு கல் இருக்குது, வழக்கமாக ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை வச்சு அம்மிக்கி எடுத்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுச்சு. எண்ணெயை தடவிட்டு உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டு சப்பாத்தி மாவை எடுத்து அப்படி அதில் வச்சு அப்படியே இந்த பக்கம் கல்லை கொண்டு வந்து அந்த பக்கம் வச்சு குறுக்கால ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கம்பியை வச்சு இப்படிக்கா ஒரு அமுக்கு அப்படிக்கா ஒரு அமுக்கு அப்படின்னா புசு புசுன்னு கிளம்பிடும். ஆனால் எண்ணெயில் போட்டதாங்க பூரி புசு புசுன்னு வரும். அமுக்கிறதுக்கு மட்டும் இதை வச்சு அமுக்கிக்கலாம், சூப்பராக இருக்கும். எப்போ நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்துலேருந்து கலையரசி இந்த கல்லை மட்டும் பத்திரமா வச்சுருக்கு. ஒரு நாளாவது சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த கல்லைன்னு பார்த்தா எடுத்துகிட்டு போக முடியல, வெயிட்டாக இருக்குது. நம்ம போய் சப்பாத்தி கடையெல்லாம் ஊரில் தேய்க்கிறோம். கலையரசி பாருங்களேன், கல்லில் வச்சு அமுக்கி எடுத்தால் பூரி புசுன்னு வந்துருமா. அமுக்கி அமுக்கி எடுத்து கொடுப்போம், கலையரசி போட்டு பூரி எடுக்குன்னு பார்த்தா அமுக்கி கொடுத்ததுக்கப்புறம் எண்ணெயை போட வச்சிருச்சுங்க. எண்ணெயில் போட வச்சிருச்சு பூரியை, எண்ணெயை போட வைக்கல, எண்ணெயில் போட்டுச்சு. அடுத்த வீடியோவில் எண்ணெயில் போட தான் பார்ப்போம்.